மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, அத்தை வந்துட்டாங்க. பூர்ணி பூர்ணி இந்த அத்தை அம்மாச்சி வந்துட்டாங்க, போய் கூட்டிட்டு வாமா. மோகனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னத்த எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. இப்பதா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். குட்டியா பாத்துட்டு வந்துட்டீங்களான்னு ராஜாங்கம் கேக்குறாரு. ஏதோ சம்பிரதாயத்துக்கு போனோம் இருக்கணும்னு தான் போனேன், இருந்துட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டு பையன் எப்படி இருக்கான் இதெல்லாம் சொல்லாத ராசாங்கம். அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்ல, செல்லப்பாண்டியோட மருமகனாகி ரொம்ப நாளா இந்த வீட்டுல யாருக்காச்சும் ஒண்ணுன்னா துடியா துடிச்சு போயிடுறானே சேது. போனா ஈஸ்வரி, நீங்க உன் புருஷங்களை முந்தானையில முடிச்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, தமிழு தாலி கட்டின உடனேயே முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டா சேதுவ. எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுது. தமிழ் என்னமோ ரொம்ப கெட்டிக்காரி தான். பாத்துடலாண்டா உன் மகன் இங்க வர்றானா அங்கேயே இருக்கானான்னு. அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான், அவங்க குடும்பத்து மேல அன்பை செலுத்துறான். இதுல என்ன அத்தா தப்பு இருக்கு? மற்றபடி அவன் இந்த வீட்டு பிள்ளைதான், என்னோட மகன் தான். இல்ல எந்த மாற்றமும் இல்ல. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சேது எனக்கு மகனா இருப்பானே தவிர அவன் மனசு மாறமாட்டான் அத்தா. அதே மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. போக போக என்ன நடக்குதுன்னு பாப்போம். சேது வீட்டுக்கு பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத்தை அங்கேயே சாப்பிடுற மாதிரி ஆயிருச்சு, அதனால சாப்பிட்டு வந்துட்டேன் அத்தை. சரி தம்பி. இல்ல நீ சாப்பிட்டியா? இல்ல தம்பி, நீங்க வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தா தமிழ். சாரி தமிழ், நான் சாப்பிட்டேன்னு நினைச்சேன், ஒரு வேலையில மறந்துட்டேன் தமிழ். நீ முதல்ல போய் சாப்பிடு. சரிங்க. மாமா எங்க இருக்காங்க? உள்ளதான் தம்பி இருக்காங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அத்த? தம்பி கூப்பிடுறாரு, வாங்க. சந்தி, ஓ மாப்பிள்ளையா? வாங்க மாப்பிள்ள. நாளைக்கு காலையில ஏதாவது ஜோலி இருக்கா மாமா? நமக்கு என்ன வேலை இருக்க போது சொல்லுங்க மாப்பிள்ள. காலையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம், 8 மணிக்குள்ள போனோம். எல்லாரும் ரெடியா இருங்க. எல்லாருமா? இப்படி எங்க போறோம் மாப்பிள்ள? போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் மாமா. பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்ல மாமா. நல்ல விஷயம் தான், நேர்ல பாக்குறப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும். இல்ல நீ சாப்பிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். தமிழ் நம்மள எங்க கூட்டிட்டு போறாரு? தம்பி ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா. வசந்தி, தமிழ கூட்டிட்டு போய் சாப்பாட போடு, நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்தாங்க பால் குடிங்க. என்ன மசாலா பாலா தமிழ்? ஆமாங்க. நாளைக்கு காலையில எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு போறீங்க? நீ இததான் கேட்க போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சொல்லுங்களேன், சஸ்பென்ஸ். எங்க போறோம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, வந்து உட்காரு. நாளைக்கு நம்ம எங்க போறோம்னு தெரியணும்னா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏதாவது கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? எனக்கு தோன்றத கொடுக்கறது நான் எந்த ஜென்மத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நச்சுன்னு ஒண்ணு கொடு. கொஞ்சம் கேக்குறீங்களா? லஞ்சமா? இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன கொடுக்கறது? யோசி, நல்லா யோசி. என்ன கொடுத்தா நான் விஷயத்த சொல்லுவேன்னு நல்லா யோசி. ஒரு நிமிஷம் இருங்க. புக்கு கொடுக்குற இதே நான் கேட்டேன். இத வாங்கி திறந்து பாருங்க. என்னது இது? இது நான் 8ஆம் கிளாஸ்ல இருந்து வளர்க்குறேன். பாருங்க, அது குட்டி எல்லாம் போட்டிருக்கு. இல்லறக்க இத்தனோண்டு குட்டி தான் போடும். என்னால மறக்கவே முடியாதுங்க. சூப்பர்ல. இப்ப சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? மயில் ரெக்கைக்கெல்லாம் எங்க போறோம்லாம் சொல்ல முடியாது. இந்த புஸ்தகத்தை பிடி. இப்ப நான் என்ன வேணும்? நல்லா யோசி. என்ன கொடுக்கறதுன்னு ஒன்னும் புரியல. போங்க. இல்ல கிட்ட வந்துட்ட, யோசி. இதா புடிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன போட்டணும்? நான் வீட்டுக்கு வந்த உடனே ஆசையா வாங்கி வைக்க சொன்னேன் தனத்துக்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க. இது தேன் முட்டாய்ங்க. கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தேனா இனிக்கும். சூப்பருங்க. தேன் முட்டாய் இனிக்கும்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. புடி. இதே உங்ககிட்ட கேட்டேன், கிளம்பு. வேணாமா? நான் என்னதாங்க கொடுக்க? நீ ரொம்ப யோசிக்க வேணாமா, போய் படுத்து தூங்கு. உங்க கையால நீங்களே பூஜை பண்ணுங்க. பூஜை முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பலாம். இல்ல உண்டியல்ல காசு போடுறத பார்த்தா போற விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, எல்லாரும் கார்ல கிளம்பி போறாங்க. எல்லாரும் நேத்துல இருந்து எங்க போறோம்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கூட்டிட்டு வர்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் தயாரா வர சொன்னேன். எனக்கு ஒன்னும் புரியல. இது எந்த இடம்? அவசரப்படாத தமிழ், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே உனக்கு புரிஞ்சிடும். இல்ல உன் கையால இந்த கயிறை பிடிச்சு இழு தான் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் புரியும். தமிழ் செல்வி உணவகம்னு போர்டுல எழுதி இருக்கு. இது கை தட்டுறாரு. எல்லாரையும் சேர்ந்து கை தட்ட சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். ஹோட்டலோட பேரு தமிழ் செல்வி உணவகம். கிராமத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. இந்த ஊர்லயும் சரி, பக்கத்து ஊர்லயும் சரி, சமையல எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து வீட்டு சமையல் மாதிரி இருக்குன்னு ஆர்டர்லாம் கொடுக்கறாங்க.
நல்லா சமைக்கிற உங்களுக்கு ஏன் நிலையான வருமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். என் பொண்டாட்டி பேரு தான் வச்சிருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டலோட ஓனரு திருமதி வசந்தி செல்லப்பாண்டி. இதுல இருந்து இந்த ஹோட்டலு உங்களோட ஹோட்டலு மூலியமா வர்ற வருமானம் எல்லாமே உங்களோட தான். வெறுமனையா ஆரம்பிச்சுதான் கொடுத்துருக்கேன். மத்தபடி எனக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உழைப்பு அது மூலியமா கிடைக்கிற வருமானம் எல்லாமே உங்களோட தான். வருமானம் உங்களுக்கு நிலையான வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சேன். யாருக்கிட்டையும் கேட்காம இத பண்ணிட்டேன். யாரும் தட்டி கழிக்காம இதை ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். தமிழ் செஞ்சது கரெக்டு தானே? உங்களுக்கு சந்தோஷமா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்காமலே இத பண்ணிருக்கீங்க. அத போய் வேண்டான்னு சொல்லுவோமா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, கடையை திறந்துடலாம். உன் கையால இந்த ரிப்பனை வெட்டி கடையை திறந்து வை. இன்று ஜப்பானின் நாணயம் எண். நாளை சந்திப்போம்.